அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ என்ன அந்த மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பண்ணாக்கா விரைவில் வரப்போகுது. ஸோ அதுக்காக பண்ணாக்கா நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணாக்கா இன்னும் அந்த படிக்கிறவுடைய உத்வேகத்தை பண்ணாக்கா அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்றைக்கி அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்காத, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு. இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது பிஜிடிஆர்பிக்கு நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ முடிக்கிற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கவே கூடாது. ஏன் சார் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் எக்ஸாமுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தூக்கம் கெட்டு போயிடும். தூங்கவே முடியாது. ஏன்டா நம்ம அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தோம், ஏன்டா நம்ம அன்றைக்கி தூங்கணும், ஏன்டா நம்ம அன்றைக்கி பண்ணாக்கா சந்தோஷமாக மொபைல் பார்த்துட்டு இருந்தோம், இதெல்லாம் நமக்கு பண்ணாக்கா எக்ஸாமுக்கு அப்புறம் தோணும். அப்போது இப்போ இருக்கிற டைமை யார் ஒருத்தர் பண்ணாக்கா தரோவாக யூஸ் பண்ணுறீங்களோ, யார் ஒருத்தர் பண்ணாக்கா ரெஸ்ட் எடுக்காமல் படிக்கிறீங்களோ, ஸோ அவங்களால தான் பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்மளை பண்ணாக்கா ஏளனமாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஸோ ஏளனமாக நினைக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மளை, ஸோ அவங்களுக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வேலை வாங்கி தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் பண்ணாக்கா நம்ம பண்ணால் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வைக்க முடியும். ஸோ ரொம்ப அடுத்தது, எப்போவுமே பண்ணாக்கா மன உறுதியோடு இருக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு மன உறுதியோடு இருக்கணும். நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் பண்ணாக்கா உன்னால் முடியாது, நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, யாருன்னா ஒருத்தர் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவாக இருக்கிற பர்சன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஒதுங்கி போயிடணும். ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் பண்ணாக்கா மன உறுதியோடு இருக்கணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, காலம் தாழ்த்தாமல் இருக்கணும். காலம் தாழ்த்தாமன்னா என்ன சார்? நீ நினச்ச ஒர்க்கை இன்றைக்கி போட்ட ஷெடியூலில், இன்றைக்கி போட்ட பிளானை அன்றைக்கே முடிக்கணும். அதுதான் பண்ணால் காலம் தாழ்த்தாமல் இருக்கிறது அப்படின்றது. சரிங்களா? நம்ம அதை விட்டுட்டு இன்றைக்கி ஷெடியூல் போட்டோம், சரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ணாக்கா நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்புறம் எல்லாத்துக்கும் பண்ணாக்கா பாசிட்டிவ் அப்ரோச் வேணும். எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் அப்ரோச் வேணும். பாசிட்டிவ் அப்ரோச்னால் என்ன அப்படின்னா, நான் படிக்கிற டாப்பிக்லேருந்து கொஷின் வரும். சரிங்களா? இந்த டாப்பிக்கை பண்ணாக்கா நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் படித்தது எனக்கு ஞாபகம் வரும். இதுதான் பண்ணாக்கா பாசிட்டிவ் அப்ரோச். சரிங்களா? ஸோ அப்போ பண்ணாக்கா நெகட்டிவ் அப்ரோச் பண்ணாக்கா இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவ் அப்ரோச்சை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சை நினைக்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்கா நெகட்டிவ் அப்ரோச் பண்ணாக்கா நம்மளை விட்டு மறைஞ்சி போயிடும். அடுத்தது, பாசிட்டிவ் யாருக்கிட்ட இருக்கோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். அவங்க கூட மட்டும்தான் சேர்ந்து ஸ்டடி பண்ணணும், குரூப் ஸ்டடி பண்ணணும். யார் ஒருத்தர்கிட்ட நெகட்டிவாக நம்மளை பேசுகிறாங்களோ, நெகட்டிவாக நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரியான ஆளுங்கிட்ட, அந்த மாதிரியான நண்பர்கள் கூட நீங்கள் சேரவே கூடாது. அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸோ இவ்வளோ நாள் ஆகிடுச்சு சார், ஆகஸ்ட் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நவம்பர் மாதம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எக்ஸாமுக்கு பண்ணால் இன்னும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குது, நான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிவிட்டு அந்த வேஸ்ட் பண்ணதே நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். சரிங்களா? அப்போ போனது முடிஞ்சு போச்சு, நம்ம வீணாக்கிற நேரமெல்லாம் போயிடுச்சு. திரும்ப அந்த நேரம் நம்ம ஃபீல் பண்ணுறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ திரும்ப வரப்போகிறதில்ல. அப்போது முடிஞ்சு போனதை பற்றி யோசிக்காமல் அடுத்து என்ன நடக்க போகுது, இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இதை தான் யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஐயோ நான் இருக்கிற நாளெல்லாம் வீணடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. அப்போது இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ மன உறுதியோடு இருங்க. காலம் தாழ்த்தாமல் போட்ட ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க, பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருங்க. நெகட்டிவ் அப்ரோச்சில் யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒதுங்கி தனிமையில் இருங்க. நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படித்து முடித்து நம்ம எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட ரெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கவே கூடாது. அப்போ ரெஸ்ட் எப்போ சார் எடுக்கணும்? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குங்க போதும். ஏன்னா நமக்கு பண்ணாக்கா வரக்கூடிய எக்ஸாமுக்காக நியர்லி பண்ணாக்கா ஒரு 3.5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு நோட்டிஃபிகேஷன்
ஸோ திரும்பவும் வந்து பின்னாக்க இந்த வாய்ப்பை விட்டுட்டு அடுத்து எப்போ வாய்ப்பு வரும்னு தெரியாது. அடுத்த வாய்ப்புக்காக நம்ம உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. இந்த முறை வந்து பின்னாக்கா நமக்கு நியூ சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். நியூ சிலபஸ் எவ்வளோ ஹார்டாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ படிக்கும்போது வந்து பின்னாக்கா ஏன்டா போன முறை நம்ம பாஸ் பண்ணாமல் போனோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர். ஏன்னா போன முறைக்கான சிலபஸுக்கும் இந்த முறைக்கான சிலபஸுக்கும் நிறைய கண்டென்ட்டை வந்து பின்னாக்கா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஆட் பண்ணி வச்ச கண்டென்ட்டுக்கு மெட்டீரியல் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பின்னாக்கா பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் எல்லாம் நம்ம எப்படி வந்து பின்னாக்கா போக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட். நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வந்து தரோவாக யூஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை தரோவாக படிங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பின்னாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டியது படித்து முடிக்கிற வரைக்கும், பாஸ் பண்ணுற வரைக்கும், வேலை வாங்குற வரைக்கும் நமக்கு ரெஸ்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏளனமாக பார்த்தவங்ககிட்டையும் நம்மளை வந்து பின்னாக்கா ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் வந்து பின்னாக்கா ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.